பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க நேத்து மாஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படைகோலத்தை பற்றியும் அன்னவர்களுக்கு உம்மத்தோட இருந்த கவலையை பற்றி, தீனுடைய கவலையை பற்றி நாங்க படிச்சோம். இன்றைக்கு அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷமாயில்ல மிக முக்கியமான ஒரு பகுதி, சமூகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி, நபி அவர்கள் எந்த அளவு அவர்கள் இரக்கமாக நடந்தார்கள் என்ற பாடம். விசேஷமாக குழந்தைகளோட, இதே மாதிரி பெண்களோட. உம்மு ஹானி ரதியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. ஹதரத் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஹைரு நிசாஇன் ரகிபினல் இப்ல சாலிஹு நிசாஉ குரைஷ் அஹ்னாஹு அலா வலதின் ஃபீ சிகரிஹி வ அர்ஆஹு அலா ஜௌஜின் ஃபீ தாத்தி யதிஹி. ஹதரத் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க உம்மு ஹானி ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு குழந்தைகளோட, பெண்களோட ரொம்ப இரக்கமானவங்க. அருமையானவர்களே, விசேஷமாக அல்லாஹ் நபிக்கு வானத்துல இருந்து அழகான நற்குணங்களை படிச்சு கொடுத்தாங்க. படிச்சு கொடுத்த ஒவ்வொன்றும் வானத்தில இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் அல்லாஹ்வுடைய நபிக்கு. அல்லாஹ்வுடைய நபி அதை படிச்சு சஹாபாக்களுக்கு மத்தியில் அதை காட்டினாங்க. அந்த நபியுடைய அஹ்லாக் தான் இஸ்லாம் பரவுறதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஒரு நேரம் குர்ஆன்ல வருது, வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம். நபியுடைய நற்குணத்தை பார்த்து அல்லாஹ்க்கே ஆச்சரியம். அல்லாஹ்க்கே ஆச்சரியம். பாருங்க, நபியே நீங்க மிகப்பெரிய நற்குணத்தில் இருக்கிறீங்க. உங்களோட இரக்கம், உங்களோட பாசம், உங்களோட அன்பு, உங்களோட மிருது, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வே புகழ்றான். இந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விலை இரக்கமாக நடந்தாங்க என்பதை சிறுவர்களோட, பெண்களோட, விசேஷமாக ஏன் இந்த 2 பேருடைய விஷயத்தையும் உலமாக்கள் எழுதிக்கிறாங்கண்டா, பலகீனமானவர்கள்ல சின்ன பிள்ளைகள் அடங்குறாங்க, அடுத்தது பெண்கள் அடங்குறாங்க. ஆம்பளை பொறுத்தவரையில் அவங்க பலமானவங்க, கவியானவங்க, மனசில, உடம்புல, எல்லாத்திலையும் பலமானவங்க. இவங்க பெண்களோட பலகீனமானவங்க, சின்ன பிள்ளைகளோட நேர்மையாக, மிருதுவாக, அன்பாக நடந்தாதான் இது அழகான ஒரு சமூக அல்லது குடும்ப, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை கொண்டு போகலாம். இதனால்தான் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அழகான முறையில நடந்து கொண்டாங்க என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளியில ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கிறாங்க. தவண்டு 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 வீட்டில் இருந்து ஒரு புள்ள வருது. உமாமா ரலியல்லாஹு அன்ஹா, நபியோட மூத்த மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. 4 பொம்பளை புள்ள, 3 ஆம்பளை புள்ள. ஸைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா நாயகி. ஆம்பளை பிள்ளைகள் அப்துல்லா, காசிம், இப்ராஹிம். முந்தைய 6ம் ஹதீஜா நாயகி பெற்று கொடுத்தாங்க. கடைசி ஒன்று இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு, மாரியத்துல் கிப்தியா அண்ட அடிமை பெண் பெற்று கொடுத்தாங்க. அந்த ஆம்பளை பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு சின்னத்துல வஃபாத் ஆயிட்டாங்க. வளர்ந்தது, பிள்ளைகளை பெற்றது எல்லாம் பொம்பளை பிள்ளைகள். பரம்பரை போனது, பரம்பரை இதுவரையில வந்தது ஃபாத்திமா நாயகியும் மூலம். ஸைனபுக்கு புள்ள கிடைச்சிச்சு, ருக்கையாவுக்கு புள்ளை இருந்துச்சு, உம்மு குல்சூமுக்கு புள்ளை இருந்துச்சு நபீட. ஆனா நபீட பரம்பரை மகளால தான் வந்துச்சு, மகன் வழியால இல்ல. மகள் வழியால வந்தது, அதுவும் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலம் தான் வந்துச்சு. ஹைர். அப்ப மூத்த மகள் ஸைனப்ட குழந்தை உமாமா ரலியல்லாஹு, சின்ன புள்ள, 2 வயசு புள்ள, அப்படியே தவண்டு
இப்படி நடந்து நடந்து வாரான். வந்து முன்னுக்கே சஃப்புக்கு வந்துட்டான். அப்பாவை தேடி வந்தான். சஃப்புல தொழிச்சு கொண்டிருக்கிறாங்க. கிட்ட வந்துட்டான். கிட்ட பாருங்க. அதுக்கு பின்னால சஃப்புல சஜதா செய்யறாங்க. களத்துக்கு மேலே ஏறிட்டாங்க. புள்ள நீண்ட நேரம் சஜிதால இதே எலும்பல்ல. சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த வேண்டா ஒரு சஹாபி சொல்றான், நான் எலும்பி பார்த்தேன், சஜிதா தலையை தூக்கி பார்த்தேன், மௌத்தோ தெரியாண்டு ஒரு சந்தேகத்துல அவர் சொல்றாரு. நீண்ட நேரத்துக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னா தலையை தூக்கி வச்சாங்க. ஏன்னா அந்த புள்ள இறங்குறதுக்காக வேண்டி. அதுக்கு பிறகு எலும்பிட்டாங்க. நபி அவங்க அழ ஆரம்பிச்சான். அழ ஆரம்பிச்சுடனே நபி அவங்க கொஞ்சம் குனிஞ்சி கியாம்லயே அந்த புள்ளைய எடுத்து தூக்கி கையில வச்சுக்கொண்டு தான் ஓதினான் 2வது ரக்காத்துல. அவ்வளவு ருக்கோ போற நேரம் நபி அவங்க சுப்ஹானல்லாஹ் புள்ளைய கீழே வச்சான். அதுக்கு பிறகு புள்ளை என்ன செஞ்சாங்கன்னா அவசரமா உம்மிட்டு போய்த்தான். நான் என்ன சொல்ல வாரேன்டா பாருங்க, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நெல்லடியார்கள், ஈத்தான் நபிக்கு குழந்தைகளோட இருந்த பாசம் இரக்கம். ரிவாயாத்துக்கள்ல வருது, நபியிட மடியில 6 குழந்தைகள் சிறுநீர் கழிச்சாங்க. உம்மமார் வந்து பரக்கத்துக்காக வேண்டி பேரு போடுற நேரம் புள்ளைய பெத்தா நபிட்ட எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்து யா ரசூலுல்லாஹ் பேரை போட்டு விடுங்க, ஈச்சபலத்தை சப்பி தஹ்னீக் செஞ்சுடுங்க, துவா செய்யுங்க. இதெல்லாம் சுன்னத்து. புள்ள பிறந்த உடனே செய்யும் மேலும் 7வது நாள்ல செய்யும் மேலும் 7வது நாள்ல. இப்படி கிட்டத்தட்ட 6 குழந்தைகள் அந்த நேரத்துல நபியிட மடியில சிறுநீர் கழிச்ச சம்பவம் வருது. ஆம்பளை பிள்ளைகள் சிறுநீர் கழிச்சா 2 வயசுக்குட்பட்ட பால் மட்டும் குடிக்கிற பிள்ளைகள் நபி அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. பேரை வச்சு அழகா துவா செஞ்சு அவங்கட உம்மிட கையில கொடுத்துடுவாங்க. மகள்கிட்ட தண்ணி எடுத்து அல்ல மனைவிட்ட தண்ணி எடுத்து தொளிச்சிடுவான். இவளே தான் செய்வான். ஆம்பளை பிள்ளை சிறுநீர் சுப்பால பட்டா தண்ணி எடுப்பாங்க, தொளிச்சிடுவான். 2 வருஷத்துக்கு உட்பட்ட பால் மட்டும் குடிக்கிற பிள்ளைகளோட சிறுநீர் அநேகமாக அது நாத்தம் இல்லை, கனம் இல்லை. ஆம்பளை பிள்ளைகளோட சிறுநீர். இப்படி அருமையான அல்லாஹ்வுடைய தூதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி அன்பு காட்டுவான். ஒரு நாள் அவங்களோட குடும்பத்துல ஒரு கெட் டுகெதர். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவோட புள்ள, ஃபாத்திமா நாயகியோட புள்ள, இன்னும் நிறைய பிள்ளைகள். இப்ப நபி அவங்க கோச்சி போற. எப்படி கோச்சி? நபி அப்படி 2 கையை கீழே எடுத்துக்கொண்டு அப்படி குனிஞ்சு குனிஞ்சு போற. மேல 4 பேர் ஏறிக்கொண்டு சஹாபி வாராரு. குறைஷி காபிர்கள்ல நேரத்தோட குறைஷி காபிரா இருந்தவர் அக்ரா பின் ஹாபிஸ் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் வந்து பார்த்தா, யா ரசூலல்லாஹ், நீங்க பிள்ளைகளோட இவளே இறக்கமா யா ரசூலுல்லாஹ்ன்றான். சொன்னா, எனக்கு 11 பிள்ளைகளுக்கு யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு பிள்ளையே என் மடியில கூட நான் எடுத்தில்லேன்டான். வாப்ப சொல்றாரு அக்ரா பின் ஹாபிஸ். நபி அவங்க அவரை பார்த்து சொன்னா, அல்லாஹ் உங்களோட உள்ளத்துல இருந்து இறக்கத்தை எடுத்தா நான் அதுக்கு பலி இல்லைண்டா. உங்களோட உள்ளத்துல இறக்கவில்லை, பிள்ளைகளோட இறக்கம் இல்லை, அதனால நான் அதுக்கு பலி இல்லைண்டான். இறக்கத்தை உண்டாக்கிக்கோங்க என்று அக்ரா பின் ஹாபிஸுக்கு சொன்னான். இந்த அளவு அருமையான சகோதரர்களே, குழந்தைகளோட நபி அவங்க இறக்கம். சஹாபாக்களுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க. எந்த வீட்டுல எத்தீம் பிள்ளைகள் இல்லையோ அந்த வீட்டுல பரக்கத்து இல்லைன்னுவான். அந்த காலத்துல அதிகமாக ஜிஹாதுக்கு போவான். பாப்பமார் மரணிப்பாங்க, பெண்கள் மரணிப்பாங்க. அந்த பிள்ளைகளை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. சஹாபாக்கள் எந்த அளவுண்டா டக்குன்னு என்ன செய்வாங்கடா, உம்மா வாப்பா இல்லாத பிள்ளைகளை, ஜிஹாதுல மௌத்தாயின பிள்ளைகளை அவசரமாக வீட்டுக்கு எடுத்துடுவாங்க வளர்க்கறதுக்காக. ஒவ்வொரு வீட்டிலையும் சஹாபாக்கள்ட வாழ்க்கையில எத்தீம் பிள்ளைகள் இருந்துச்சு. நபியவங்களும் ஸைத் ரலியல்லாஹு அவங்களையும் வளர்த்தாங்க. அவங்களோட மகன் உசாமாவையும் வளர்த்தாங்க. இன்னொரு சஹாபி இருந்தாங்க, சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு. பாருங்க, இந்த அளவு அல்லாஹ்வுடைய நபி சமூகத்துல உள்ள குழந்தைகளோட, தன்னுடைய குடும்பத்தில் உள்ள குழந்தைகளோட ரொம்ப இரக்கமானவங்க. சொன்னாங்க ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னாண்டாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு இறக்கம் காட்டாதவங்க, பெரியவங்களை மதிக்காதவங்க என்ன சேர்ந்தவங்கள் அல்லண்டாங்க. என்ன சேர்ந்தவங்கள் அல்ல. இந்த அளவு நபி ஷமா இல்ல. வரலாற்றுல நிறைய சம்பவங்கள் இருக்குது. அல்லாஹுடைய நபி சிறுவர்களுக்கு இறக்கம் காட்டின நிறைய சம்பவங்கள்.
நிறைய சம்பவங்கள் இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு இறக்கம் காட்டின பெண்களை புகழ்ந்தாங்க. ஒரு சம்பவத்தை நான் இப்ப படிச்சேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ஹதீஸ் புகாரில வருது, இங்கேயும் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, பெண்கள்ல சிறந்தவங்க யாரண்டா 2 பண்புள்ளவங்கண்டா. அஹ்னாஹு அலா வலதின் ஃபி சிகரி, குழந்தைகளோட இரக்கமானவங்க. இந்த தன்மை கோணும். 2வது தன்மை வராஹு அலா ஸௌஜின் ஃபீ தாத்தி யதி, தன்னுடைய கணவனோட உண்மையான அன்பு இருக்கணும்ன்றாங்க. தன்னுடைய கணவனோட உண்மையான அன்பு இருக்கணும், அவருடைய பொருளை பாதுகாக்கணும், அவருடைய பொருள்ல மிகப்பெரியது இவட உடம்பு, அதை பாதுகாக்கணும். இப்படியாப்பட்ட பொம்புல தான் சிறந்த பொம்புலேன்றாங்க அல்லாஹ்வுடைய நபி. அல்லாஹ்வுடைய நபி இந்த ஹதீஸை சொல்றதுக்கு ஒரு காரணம் உண்டு. அல்லாஹ்வுடைய நபி பாருங்க, குழந்தைகளோட இரக்கமுள்ள பெண்களை புகழ்ந்தாங்க. அல்லாஹ்வுடைய நபி எவ்வளவு இரக்கம்னு பாருங்க, குழந்தைகளோடையும் பெண்களோடையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபதஹ் மக்கால ஒரு அழகான சம்பவம். ஃபதஹ் மக்காவுக்கு வந்தாங்க. 18 நாளை விட கூடுதலான நாள். இப்ப இடையில ஃபாத்திமா நாய் வந்தாங்க, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா வந்தாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் வந்து நபிட்ட ஒரு ரிக்வெஸ்ட், யா ரசூலுல்லாஹ், நீங்க தான் பாருங்க பனு உமையாவை திருமணம் செஞ்சீங்க, உம்மு சல்மாவை. பனு உமையா உம்மு ஹபீபாவை திருமணம் செஞ்சீங்க. பனு ஹிலாலிய மைமூனாவை திருமணம் செஞ்சீங்க. யூத பொம்பளையை இஸ்லாத்துக்கு அடுத்து சபியாவை முடிச்சிங்க. கிறிஸ்தவ பொம்பளை இஸ்லாத்துக்கு அடுத்து ஜோயிரியாவை முடிச்சிங்க. இது போக பனு பக்கர் ஆயிஷா நாயே முடிச்சிருக்கி. எங்கட குடும்பத்துல ஒன்றே முடிச்சில்ல. எங்கட குடும்பத்துல ஒன்றையும் பனு ஹாஷிம்ல ஒன்றே முடிச்சில்ல. இப்ப மகள் சொல்ற, மருமகன் சொல்ற, எல்லாரும் சொல்ற, நீங்க அல்லாஹ்க்காக வேண்டி பனு ஹாஷிம்ல தார் சரி முடியுங்க, முடியுங்க. இப்ப பெரிய பிரச்சனை நபிக்கு. சரி தார் இருக்குதுன்றாங்க. இப்ப ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஏண்ட சகோதரி உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. அவட கணவர் வபாத் ஆகிட்டு 5 புள்ளையோட இருக்கிறாங்க. சரி, உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா விருப்பமான்னு கேட்டாங்க. அதான் நபியோட பெரிய படமகள், நபியோட பெரிய படமகள். நபி அவங்க யோசிச்சாங்க, சரி உம்மு ஹானியோட முடிச்சா பெரிய தீனுக்கு நலவு, அவட வாழ்க்கைக்கும் நலவு, குழந்தைகளுக்கும் நலவு என்று ஹதரத் அலிட்ட சொன்னாங்க. சரி என்றாங்க. இப்ப திருமணம் பேச்சு நடக்குது. திருமண பேச்சு நடக்குது. உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க யா ரசூலுல்லாஹ், எனக்கு 6-7 பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை எப்படி நான் வளர்க்குறது? கணவன்ட ஹக்கு பெருசி. நான் முடிச்சா உங்களோட ஹக்கை நிறைவேற்றினா இந்த பிள்ளைகளோட பரிமாறிக்கிறது, அவங்கள படிக்கிறது, அவங்களோட அன்பு, அவங்கள வச்சு கொள்றது எல்லாம் குறைஞ்சிடும். இவங்களோட ஹக்குகளை நிறைவேற்றும் பொழுது உங்களோட ஹக்கு என்ன செய்யும்? பாலாகும். அதனால யா ரசூல், எனக்கு 2 செய்யலா. எனக்கு என் பிள்ளைகளை வளர்த்தெடுத்து ஆளாக்குறதுக்கு எனக்கு விட்டுடுங்க யா ரசூலல்லாஹ்ன்றாங்க. அல்லாஹ்வுடைய நபி பாருங்க, அந்த தங்கடத்தை இவ்வளவு அழகா புகழ்ந்தாங்கண்டா, மிம்பர்ல ஏறி புகழ்ந்தாங்க. ஹைரு நிசாஇன் ரகிபினர் இப்ல சாலிஹு நிசாஉ குரைஷ், அரேபிய பெண்கள்ல சிறந்த குறைஷி பெண்கள்ல சிறந்தவங்க யாரண்டா, அஹ்னாஹு அலா வலதின் ஃபீ சிகரி, குழந்தைகளோட ரொம்ப இரக்கமானவங்க. குழந்தைகளுக்காக வேண்டி தன்னுடைய லைஃபை விட்டு கொடுத்தான். குழந்தைகளுக்காக தன்னுடைய லைஃபை விட்டு கொடுத்தான். இன்றைய சமுதாயத்தில் எத்தனை பெண்கள் இருக்கிறான், தண்ட வாழ்க்கையை அப்படியே லைஃப்ல எல்லா என்ஜாயும் விட்டு கொடுக்குறாங்க. எதற்காக? குழந்தைகளுக்காக வேண்டி. சுப்ஹானல்லாஹ். அவங்களோட லைஃபே ஒரு சின்ன ஒரு துன்யா. சின்ன குழந்தைகளோட வீட்டில், கணவனோட வீட்டில் ஆக்குறது, குடிக்கிறது, கழுகிறது, பாவம் அப்படியே போகுது பொம்பளையோட லைஃப். இப்போ நாங்கள் அவங்களோட எப்படி இறக்கமாயிக்கணும், இப்படி இறக்கமா நபி அவங்க அந்த பெண்ணை எப்படி புகழ்ந்தாங்கன்னு பாருங்க. இப்படித்தான் அல்லாஹ்வுடைய நபி குழந்தைகளோடையும் பெண்களோடையும் நல்ல இரக்கம். நாங்க யோசிக்கிற, அடே எவ்வளவு பெரிய விஷயம்டா, அல்லாஹ்வுடைய நபியை திருமணம் செஞ்சு கொள்றது, இவக்கு என்ன வம்புத்தனம், இவக்கு என்ன வம்புத்தனம், இவக்கு பெருமையை பாருங்க, கிடைச்ச சான்ஸ் விட்டுடுற, இப்படித்தான் நாங்க பேசுறோம். ஆனா அல்லாஹ்வுடைய நபி அந்த தங்கடத்தை ஏற்றுக்கொண்டு சுப்ஹான் அல்லாஹ் அந்த பெண்ணை புகழ்ந்தாங்க. ஏன்? அந்த பெண் குழந்தைகளோட இரக்கம். அதனால
உம்மா வாப்பாவும் குழந்தைகளோட இரக்கமான ஒரு குடும்பம். மாஷா அல்லாஹ் அவங்களோட லைஃப் அழகாகிக்கும். அவங்க அழகாகிக்கும். 2 பேர்த ஒத்தர்ட இறக்கம் கிடைச்சாலும் அது குறையாதான் இருக்கும். 2 பேருடைய இறக்கமும் கிடைக்கலன்னு இருந்தா பிள்ளைகளுக்கு அவங்க எங்க போற? அவங்க எங்க போற? அல்லாஹ்வுடைய நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளோட அன்பு வைங்க, சின்ன பிள்ளைகளோட அன்பு வைங்க, பெண்களோட அன்பு வைங்க என்பதை அழகாக காட்டி தந்தாங்க. ஒரு நாள் நல்ல அழகான ஒரு சம்பவம். நல்லா கேட்டுக்கொள்ளணும். ஷமாயில்ல நபியுடைய வாழ்க்கையில எந்த அளவு ரொம்ப இரக்கமானவங்க என்பதை காட்டுறதுக்கு புகாரி போன்றவங்க இந்த சம்பவத்தை கொண்டு வராங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிறாங்க. சஹிலான்ற பெண்மணி ஃபர்தாவை போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா நாயகி ரதியல்லாஹு அன்ஹா வைக்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ் குடும்பத்துல சரியான பிரச்சனை. டாரோட? இல்ல என் கணவனோட. புதாப்பாவோடையா? அவரோட பேரு புதாஃபா ரதியல்லாஹு அன்ஹு. ஏன் நீங்க 2 பேரும் சந்தோஷமா தானே வாழ்ந்த? சந்தோஷமா வாழ்ந்த. இப்ப எல்லாம் அவங்களுக்கு மிச்சங்காலத்துக்கு பிறகு 18 வருஷத்துக்கு பின்னால ஒரு குழந்தை கொடுத்து சுபஹானல்லாஹ். பாருங்க 2 பேருக்கும் 18 வருஷத்துக்கு பிறகு குழந்தை. நல்லா எவ்வளவு பெரிய ஹாலிகன்னு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சாரா நாய்க்கும் வயசான காலத்துல கொடுத்த. சக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவங்களோட மனைவிக்கும் வயசான காலத்துல கொடுத்த. எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு தஹ்வல ஒரு ஜோடுக்கு 22 வருஷத்துக்கு பிறகு குழந்தை கிடைச்சிச்சு. பேரு வழி சேர்ந்தவங்க 20. அல்லாஹ் ஹாலி. அல்லாத கேட்கிறத விட்டுடப்படாது. ஒரு டைம் வரும்னு அந்த டைம் வந்தா தான் சுபஹானல்லாஹ் அல்லாஹ்ட உதவி வார. எங்களோட முயற்சி, எங்களோட தியாகம், எங்களோட துவா பொறுத்து. இப்ப சஹல சொல்ற யா ரசூலுல்லாஹ் குழந்தையும் கிடைச்சிச்சு. ஆனா சின்னொரு பிரச்சனை யா ரசூலுல்லாஹ். என்ன பிரச்சனைடா? நல்லா கேட்டுக்கொள்ளும் நீங்க. நாங்க ஆரம்பத்துல ஒரு குழந்தைய வளர்த்த. அவர்கிட்ட பேரு சாலிம். அவருடைய பேரு சாலிம். இப்ப இவர் பெருசாகிட்டு. ஆனா பெற்றெடுத்த உம்மா அந்த குடும்பம் புள்ளைய கேட்டாங்க. நாங்க அந்த புள்ளைய பெருத்த பிறகு கொடுத்துட்டோம். ஆனா அவர் அடிக்கடி அந்த புள்ள வளர்த்த உம்மாவே 18 வருஷம் மடியில இருந்த புள்ள அடிக்கடி வார போற. இப்ப எனக்கு அந்த புள்ள மஹரம் இல்ல, அந்த புள்ளைக்கு நான் மஹரம் இல்ல. இப்ப அவருக்கு என்ன விட்டுக்கொலையிலா, எனக்கு அவர் விட்டுக்கொலையில. நான் 18 வருஷம் வளர்த்தது எனக்கு பாசம் மிஞ்சிட்டு. எனக்கு அவர் இல்லாம நிக்கல. அந்த குழந்தைய பார்க்காம பேசாம அவருக்கு உண்மை இல்லாம வளர்த்த உண்மை இல்லாம நிக்கலா. அது அன்போட சம்பந்தப்பட்டது. அது எல்லாருக்கும் ஈக்கி. எல்லாருக்கும் என்ன ஈக்குது. யா ரசூலுல்லாஹ் சரி என்ன பிரச்சனை? இப்ப உதாஃபா ஏண்ட கணவர் சொல்றாரு, சாலிம் உள்ளுக்கு வந்தா, சாலிம் வீட்ல நின்றா ஹுதாஃபா முகத்துல கோவத்தை காட்டுறாரு, வெறுப்ப காட்டுறாரு. என்னோட வித்தியாசமா நடந்து கொள்ற. இவ பெரிய பிரச்சனை யா ரசூலுல்லாஹ். எனக்கு இந்த குழந்தை விட்டுக்கொள்ளவுமே கணவன்ட நிலைமையும் இப்படி பெரிய ஒரு இக்கட்டுல மாட்டி. நான் சொல்ல வர விஷயம் விளங்குதானே? எல்லாருக்கும் எல்லாருக்கும் விளங்குதானே சொல்ல வர விஷயம்? பெரிய ஒரு இக்கட்டுல மாட்டி எனக்கு இந்த குழந்தைய பார்க்காம நிக்கலா. அந்த அளவு சரியான ஒரு கஷ்டம்தான். பெத்தெடுத்த புள்ளைய உம்மாவை பிரிச்சது, வளர்த்த புள்ளையும் வளர்த்த உம்மாவையும் பிரிக்கிறது. அது ஆண்களுக்கு கொஞ்சம் லேசா இருக்கும், பொம்பளைகளுக்கு என்ன செய்யலாம்? அது கஷ்டம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு நாளும் புள்ளையும் உம்மாவையும் பிரிக்கிறதுக்கு நாங்க காரணமாயிடப்பட அல்லாஹ் பாதுகாக்க. இப்ப நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குடும்பத்தோட இந்த பெண்ணோட எவ்வளவு இரக்கம் என்பதற்காக இமா புகாரி இந்த ஹதீஸ கொண்டு வராங்க. ஷமாயில்ல, ஷமாய் நபீடைய ஷமாயில்ல இறக்கப்படு பாரு. நாங்க என்ன சொல்ற, இது நீங்க சின்னத்துல பால் குடிப்பாட்டல்லே அப்படித்தானே பரம்போலே சொல்ற. பஸ் பைத்து முடிஞ்சு, பஸ் பைத்து முடிஞ்சு. இது நீங்க நேரத்தோட என்ன செய்யணும்? வெள்ளம் வர்றதுக்கு முன்னால் அணைய கட்டிக்கணும். இதை ஒன்று செய்யலாம். இப்ப மஹரம் பேணுங்க. மஹரம் நபி அவங்க அப்படி சொல்லல. அல்லாத நபிய பாருங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் இருக்குதான். அல்லாத நபி இறக்கமண்டிக்குதான். இந்த குடும்பத்துல பெரிய பிரச்சனை. இப்ப புள்ளைய விடவுமே இல்லாது. சஹிலாட்ட சொன்ன, சஹிலா
நீங்க பாலை குடிப்பாட்டுங்கண்டாம். பாலை குடிப்பாட்டுங்க, உங்களோட பாலை குடிப்பாட்டுங்க. யார சூழ்லா அவருக்கு இப்படி பாலை குடிப்பாட்டு தாடியெல்லாம் வந்து அவருக்கு தாடியெல்லாம் வந்து அது எனக்கு தெரியும் தானே. சாலிமுக்கு தாடி வந்து செய்து எனக்கு தெரியாதா? என் வகுப்புல காரி அவரு, நபிட வகுப்புல காரி. நீங்க ஒரு கிளாஸ் எடுத்து பாலை குடிப்பாட்டுங்க. நான் சொல்றத நீங்க செய்யுங்க மம்மஹபனா ஆகாம. இவ்வளவுதான் சமூகத்துக்கு இதை பழக்கணும். நபிட வாழ்க்கைய பஸ் செய்யறதுக்கு அதுல காரணங்கள் தேடிக்கொண்டு பட் பண்றதுக்கு பழக்கப்படா. இது வானத்துல இருந்து வந்த அஹ்லாக் நபீட வாழ்க்கை. இப்ப சஹலா நாயகி பாலை எடுத்து சாலிமோ குடிப்பாட்டினான். இவளுதான் நடந்துச்சு. முசாஃபர் அலியெல்லாம் வீட்டுக்கு வாராங்க. இருந்த கோபம் எங்கேயுமே இல்லாம போய்த்துட்டு. சுப்ஹானல்லாஹ். மனசி அப்படியே மாறிட்டு. இப்ப இந்த பால்குடி மகன், பால்குடி மகன், இது பால்குடி உம்மா சுத்த மஹரம். இப்ப அவரோட உள்ளத்துல இருந்தது அப்படியே போய்த்துட்டு. இப்ப எங்கேயாவது ஹுதாபா போறேன்டா சாலிம்கிட்ட தான் உண்மையை வச்சுட்டு போறேன். கனிமா நல்லாவுடைய நல்லடியார்களே, புகாரில இமா புகாரி ஷமாயில் பகுதியில நபீடைய அழகான பண்புடைய பகுதிகளில் கொண்டு வந்து காட்டுறாங்க. எவ்வளவு நபி அவங்க இந்த பெண்களோட இந்த குடும்பங்களோட இவர்களுடைய லைஃப்ல நுழைஞ்சி இறக்கம் காட்டினாங்கன்றது பார்த்துக்கோங்க. இறக்கம் காட்டினாங்க என்பதை அழகான ஒரு விஷயம். அதனால் அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அஹ்னாஹு அலா வலதின், குழந்தைகளோட ரொம்ப இரக்கமாக இருக்கிறவங்க தான் அழகானவங்க. பெண்களோட ரொம்ப இரக்கமானவர்கள் தான் ரொம்ப அழகானவங்க என்று அல்லாஹ்வுடைய நபி அழகாக சொன்னாங்க. ஒரு ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பயணம் ஒன்று போக ஆரம்பிக்கிறான். ஒட்டகத்துக்கு மேல அந்த ஒட்டகம் 2 ஒட்டகம் கெட்டிக்குது. அதுக்கு மேல ஒரு பெரிய ஒரு ஹவுதஜ், ஒரு 4-5 பேர் உட்காரலாம். பெண்கள் 4-5 பேர் உட்காரலாம். இப்ப அதுல டிரைவர் யாருன்னா அஞ்சுஷாண்ட சஹாபி. இவர் பாஸ் டிரைவர், ஒரு ஸ்பீட் டிரைவர், எல்லாருக்கும் தெரியும். இப்ப இந்த அஞ்சுஷாண்ட சொன்னாங்க, இந்த பாருங்க, ஏறிக்கிறவங்க யாரு? அஞ்சுஷா ருவைத் சௌகபில் கவாரீர். உங்களோட வாகனத்துல ஏறிக்கிறவங்க பெண்கள், கண்ணாடிகள், கண்ணாடிகள். நீங்க அவசரமாக ஓட்டினா அதுகள் பயந்துடுவாங்க. கண்ணாடி அங்கிட்டு பட்டா உடைஞ்சிடும். கண்ணாடி இறக்கிற நேரம், ஏத்துற நேரம், போற நேரம், வார நேரம் அவங்களோட பழகிறது இறக்கமாக அன்பா மிருதுவா பழகணும். சுப்ஹானல்லாஹ். 5 ஷாக்கு படிச்சு கொடுத்தாங்க. இந்த பெண்களோட பயணம் போற நேரம் மிருதுவாக அன்பாக பொறுமையோடு போகணும். அதை படிச்சு கொடுத்து எங்களுக்கு காட்டுறாங்க. உட லைஃப் மிகப்பெரிய ஒரு வாகனம், ஒரு பயணம். ஒரு லைஃப் பெரிய ஒரு பயணம். இந்த பயணத்துல நீங்க தான் டிரைவர். உட கையில தான் சாவிக்குது. இப்ப இதை ஓட்டுற நேரம் நீங்க சுப்ஹானல்லாஹ் மிருதுவாக அன்பாக பண்பாக ஓட்டுங்க. அப்பதான் உட லைஃப் அழகாக என்ன செய்யலாம், கொண்டு போகலாம் என்பது அன்பு நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா விளங்கப்படுத்தினாங்க, அழகா விளங்கப்படுத்தினாங்க. கனிமான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இந்த அளவு வரலாற்றுல குழந்தைகளோட பெண்களோட அன்பாக நடந்த சம்பவங்களை இமாம்கள் முஹதிஸீன்கள் எங்களுக்கு கொண்டு வந்து காட்டுறது. எங்களோட லைஃப்லையும் நாங்க அப்படி நடந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அப்படி நடந்து கொள்ளும். ஒரு பெண் இருந்தாங்க, அவங்களோட பேர் உம்மு ஷரி. இவங்கள்ட்ட பணம் காசி எல்லாம் ஈக்குது. அல்லது வேற ரிவாயத்துல ஹவுலாண்டு வருது. இவரோட கணவர் இஸ்லாத்துக்கு வர இல்லை மக்கால. இவன் ஹிஜ்ரத் வந்துட்டாங்க. பார்த்தாங்க யாரும் திருமணம் செய்யல. கூட்டாளி பெண்ணிடத்துல போய்த்து கேட்டாங்க, பாருங்க, என்னை யாரும் திருமணம் செய்யறதுக்கு முன்னுக்கு வரவும் இல்லை. இப்ப எனக்கு ஒன்றும் செய்யலாது என்னோடைய அந்த பொம்பளை ஐடியாவை கொடுத்தாங்க. நீங்க நபிகிட்ட போய்த்து கேளுங்க, அல்லாஹ்வுடைய நபி தேடி முடிச்சு வைப்பாங்கன்னு. இந்த பொம்பளை என்ன தெரியுமா செஞ்ச, நபிகிட்ட போய்த்து ஐடியாவுண்ட கேளுங்கன்னு அந்த பொம்பளை அனுப்பின நேரம் இவ வீட்டுக்கு தானே போகணும். வீட்டுக்கு போகாம நபி அவங்க பள்ளியில இருந்த நேரம், சஹாபாக்களோடு இருந்த நேரம் பெண்கள் லேடிஸ் சென்டரால வந்துட்டாங்க. அந்த பொம்பளை சொல்லி கொடுத்தது, நபிகிட்ட கேளுங்க, யாராவது திருமணம் செஞ்சு தருவாங்க என்று.
வீட்டுக்கு போயிட்டு கேளுங்கண்டாங்க. இவட அவசரத்துக்கு நபியை சந்திக்கிறதுக்கு பள்ளி வாயிலுக்கு வந்து, அது மட்டுமல்ல ஜி இவட உள்ளத்துல ஒரு நல்ல எண்ணம், அர்துல் மர்ஆ அலர் ரஜுலி சாலி, எனக்கு என் லைஃப்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கணுமெண்டா, என் கணவர் சாலிஹாக இருக்கணுமெண்டா அந்த அந்த நீயத்து அப்படியே உள்ளத்துல வந்து கொண்டே இருந்துச்சு. நபீட்ட வந்தாங்க, யார சொல்ல யாரையாவது இருந்தா திருமணம் செஞ்சு தாங்கன்னு கேட்கிற நேரத்துல இப்படி கேட்டுட்டான். எப்படி கேட்டுட்டாங்க தெரியுமா? யார சொல்லல இன்னி அஹிபுலக்க, இன்னி அஹிபுலக்க, யார சொல்ல உங்களுக்கு வேணுமெண்டா என்ன கல்யாணம் முடிச்சுக்கோங்கடா. இப்படி இருக்கும் எல்லாருக்கும் முன்னால. நபி அவங்களுக்கு வெக்கமோ வெக்கம், வெக்கமோ வெக்கம். இப்படி கொஞ்சம் சிரிச்சிட்டு நபியுடைய புன்னகை சிரிச்சிட்டு இப்படி பார்த்தான். மேலேந்து கீழே வரையில பார்த்தா, தாரு இது என்று, தாரு இது என்று பார்த்துட்டு அப்படியே பார்வையை தாழ்த்தி கொண்டான். சஹாபாக்கள் சொல்றாங்க, தம்பி அவங்க பார்த்ததுதான் முடிக்கிற நோக்கத்திலே பார்த்திப்பாங்க, ஐடியா இல்லா சுட்டி பார்வையை தாழ்த்தி இருப்பாங்க. ஐடியா இல்ல. பக்கத்துல ஒரு சஹாபி இருந்தார், ஒரு வாலிப சஹாபி. இது நல்ல ஒரு சந்தர்ப்பம். அவர் இன்னுமே திருமணம் செய்யல. இல்லம் துருதினி அரசூர் அல்லா சௌவிஜினி, அல்லாட நம்பியே உனக்கு ஐடியா இல்லாட்டி எனக்கு முடிச்சு வைங்கண்டா. சரி ஒமாதா இந்த உங்கள்கிட்ட கையில என்ன இருக்குது இப்பேக்கி மஹர் கொடுத்து முடிக்கிறதுக்கு லைச இந்தி ஷீன் ஒன்றுமே இல்லைண்டா. சரி உனக்கு ஹாத்தம மின் ஹதீத், ஒரு மோயிரம், ஒரு மோயிரம், அந்த மோயிரத்தை மஹரா கொடுத்து அரசூல் அதுவும் இல்லையேண்டா, அதுவும் இல்ல. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் போச்சுல சாரத்தை காட்டுறாரு, இந்த சாரத்தை மஹரா கொடுக்குறேன்னு. சாரம் இசார், அவனோட சாரம் வேஸ்ட், பெரிய சாரம் தெரிய. தம்பியவங்க சிரிச்சு சொன்னா, நீங்க அதை கொடுத்துட்டா நீங்க எந்த கொடுக்குறவாப்பா. சரி உங்களுக்கு ஒரு சான்ஸ் வந்து தாரு, அவசரமாக வீட்டுக்கு போங்க. ஒரு வீடு எங்க கிட்ட, அந்த வீட்டுல போய் வீட்டுல நான தம்பிட்ட கூட கூட்டாளி மாத்த ஏதாவது மகரீந்தா எடுத்துட்டு வாங்க. இதாவது மகரீந்தா அவசரமா போனார், ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்தாரு, ஒன்றுமே இல்ல வந்துட்டார். ஒன்றுமே இல்லை அரசூல்லா, ஒன்றுமே இல்லை. இப்ப நபிக்கும் கவலை, அந்த பெண்ணும் அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற, மஜ்மாலையும் கவலை. சஹாபாக்களுக்கு கையில ஒன்றுமே இல்ல, ஆரம்ப கட்டம். இப்ப அந்த சஹாபி எலும்பி போறாரு பள்ளி வெளிய. அப்படியே போற நேரம் 2 பேர் அனுப்பினா கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வந்து கேட்டாங்க, அவளுக்கு குர்ஆன் பாடமா மகன் கேட்டான். குர்ஆன் பாடமா? ஓய ரசூலுல்லாஹ், என்ன பக்கர பாடம், ஆல இம்ரான் பாடம், அதுவரையில இறங்கின எல்லாம் பாடம் வேண்டாம். சரி குர்ஆனை விட சிறந்தது ஒன்றுமே இல்லை. நீங்க குர்ஆனை படிச்சு கொடுக்கணும், ஓதி கொடுக்கணும், பாடமாக்க வைக்கணும். ஈத்தான கூட மகரண்டா. ரெடியா? ஓ ரெடியா ரசூலுல்லாஹ், ரெடியா ரசூலுல்லாஹ்டா. இப்ப ஃபகது மல்லக்துகுஹுமா பிமா மஅக மினல் குர்ஆன், குர்ஆனை மஹராக வச்சு உங்கள் 2 பேருக்கு நான் திருமணத்தை செஞ்சு வைக்கிறேன். சஹாபாக்கள் எல்லாரும் ஷாக்கி என்று அப்படியே முடிச்சு அனுப்பிட்டான். இது புகாரி 11 இடத்துல கொண்டு வார. சுப்ஹானல்லாஹ், 11 பாடத்தை விளங்கப்படுத்த கொண்டு வார. அதுல ஒரு பாடம் தான் இந்த பெண்களோட எவ்வளவு இறக்கம். இந்த விஷயத்துல எவ்வளவு இறக்கம்ண்டாங்க. கனிமான் அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படி பெண்களுடைய விவகாரத்துல, குழந்தைகளுடைய விவகாரத்துல அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி இறக்கம். கடைசியாக 2 நிமிஷத்துல ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். அது ரொம்ப அழகான ஒரு சம்பவம். ஒரு பெண்மணி இருந்தான், ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அவ பெரிய பணக்கார பொம்புல. அவட்ட நகை நட்டு எல்லாம் மீக்குது, பரம்பரை சொத்து, பரம்பரை சொத்து. கணவர் இருந்தார் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. இவரு சில விஷயங்களால ஏழையாகிட்டாரு. ஏழை. இப்ப இவக்கு வேணும் தண்ட சக்காத்த இந்த பையனும் 2 பேரு கொடுக்கணும். தண்ட நானாட பிள்ளைகள் எல்லாம் எத்தீம் ஆயிட்டாங்க, நான மௌத்தாயிட்டு ஷஹீதாயிட்டு, நானோட குழந்தைகளுக்கும் கணவனுக்கும். இப்ப பிரச்சனை, மாப்பிள்ளைக்கு ஜக்காத்த கொடுக்கலுமா இயலாதா என்று, ஜக்காத்த கொடுக்கலுமா இயலாதா என்று. இப்ப வீட்டுல குடும்பத்துல சொல்ற, நீங்க போய் இது கேளுங்க. எப்படியும் அல்லாஹுடைய நபி பெண்களோட ரொம்ப இரக்கமானவங்க, குடும்பங்களோட ரொம்ப இரக்கமானவங்க. இப்ப நீங்க கட்டாயமாக ஜக்காத்த நபி அவங்க ஒரு வழி என்று காட்டுவாங்க என்று சொல்லி போங்கண்டாம். ஏன்னா அந்த குடும்பத்துல பொருளாதார பிரச்சனை தான் பெய்து கொண்டு நிக்குது. மாப்பிள்ளையிட்ட ஒன்றுமே இல்லை, அதனால பொருளாதார பிரச்சனை பெய்து கொண்டு நிக்குது. எந்த அளவுண்டா, மாப்பிள்ளையிட்ட ஒன்றுமே இல்லை, இவங்களோட குடும்பத்துல உள்ளவங்க சொல்லிட்டா மாப்பிள்ளைய விடுங்க என்று. மாப்பிள்ளைய
அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட இருந்து ஃபசஹிடுங்க என்று. இப்ப இவருக்கு விருப்பம் இல்ல. தன்ட கணவனோடே தான் வாழணும். தன்னுடைய கணவனோட. இப்ப நபிட்ட போயிட்டு கேட்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் ஸைனப் வந்து ஐயு ஸையானி நிறைய ஸைனபிக்கு தாரு ஸைனப். இம்ராத்து அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அப்துல்லா பின் மஸ்ஊதுடைய மனைவி. சரி அவன் கூட்டிட்டு வாங்க, நீங்களும் வாங்கன்னா. யா ரசூலல்லாஹ் எனக்கு இப்ப ஸகாத் இருக்குது. எனக்கு இப்ப பெரிய குடும்பத்துல பிரச்சனை, மாப்பிள்ளைட்டு இப்படி இப்படி எல்லாம். அதனால அவருக்கு ஸகாத்த கொடுத்து டெவலப் பண்ணேலுமான்னா. சொன்னாங்க வலக்கி அஜிரான். ஏன்னா நானோட பிள்ளைகளுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஸகாத்த வலக்கி அஜிரான், உங்களுக்கு டபுள் நன்மைண்டாங்க. சுப்ஹான். ஒன்று மாப்பிள்ளையோட வச்ச அன்புக்காக எப்படி எப்படின்னு பாரு. குழந்தைகளோட வச்ச அன்புக்காக. 2 உங்களோட இந்த ஸகாத்துக்காக டபுள் நன்மைன்னு அனுப்பினான். கனிமன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸகாத்த மாப்பிள்ளை கொடுத்தாங்க. அந்த மாப்பிள்ளை டெவலப் ஆகினாங்க. அடுத்த வருஷம் அவர் ஸகாத்த கொடுத்தாரு. பாருங்க, அல்லாஹ்வுடைய நபி இந்த உம்மத்துக்கு வந்தது ரஹ்மத்துல் லில் ஆலமீன். கஷ்டத்தை டபுள் டிபல் கஷ்டமாக ஆக்கிறதுக்கு அல்ல. மக்களுக்கு அழகான வாழ்க்கையில கற்றுக் கொடுத்து நாளைக்கு மறுமையில அல்லாஹ்ட திருப்தியோட சொர்க்கத்துக்கு போறது. வல்ல ரஹ்மான் எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. நபியுடைய அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை வழிமுறைகளை அழகாக இஹ்லாஸோட பின்பற்றி நாளைக்கு மறுமையில நாங்கள் எல்லாரும் அல்லாஹுடைய நபியிட கையால ஹவுதுல் கௌசர் நீ தடாகத்துல தண்ணீர் குடிச்சு நபியுடைய ஷபாத்துக்கு உட்பட்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நபியோட இன்ஷா அல்லாஹ் அடிக்கடி சந்திச்சு சுவர்க்கத்துல இருக்கிறதுக்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானா. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.